பிளாக் ஷர்ட்ல எல்லாம் வந்திருக்கீங்க, அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா? இவ்வளவு நேரம் நான் பேசுறேன். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை கலாய்க்கும்படி செய்தியாளர் பேசியுள்ளது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதே மாதிரி மேகதாது அணை விவகாரம் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். காவிரியில் நமக்கு கிடைக்க வேண்டிய நீரை இன்னைக்கு வரைக்கும் கர்நாடகா இன்னைக்கு திறக்க முடியாதுன்னு, கொடுக்க முடியாதுன்னு வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க. முதலமைச்சர் நான் போய் பேச்சுவார்த்தை பண்ண போறேன்னாரு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் சொல்லிட்டாரு, தயவுசெய்து வராதிங்க, நாங்கள் தண்ணிலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சரும் சொல்லிட்டாரு. நாங்கள் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கோம், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, இந்த காவிரி விஷயத்தில், மேகதாது அணை விஷயத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தமிழ்நாடு இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒரே கருத்தில் இருக்கிறாங்க, ஒற்றுமையாக இருக்கிறாங்கிறத காட்டுவோம் அப்படின்னு தொடர்ந்து முதலமைச்சருக்கும் இந்த அரசுக்கும் நம்ம திமுக சார்பாக கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதற்கும் வழக்கம் போல இந்த முதலமைச்சர் வாயை திறந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. எனவே நாளைக்கு இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு, விவசாயிகளுக்கான பல்வேறு பிரச்சனைகளை பற்றி பேசணும்னு நாளைக்கு கொஸ்டின் அவர் முடிஞ்சோடனே, கேள்வி நேரம் முடிஞ்சோடனே ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வரணும், எங்களுக்கு காவேரி பிரச்சனை பற்றி பேசணும், விவசாயிகளுடைய பாதிப்பு குறித்து அவையில் விவாதிக்கணும்னு சபாநாயகர்கிட்ட எங்களுடைய கடிதத்தை கொடுத்துருக்குறோம். அதற்கு வாய்ப்பு கொடுப்பார் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அப்போ இது தொடர்பாக இன்னும் விரிவாக பல்வேறு கேள்விகளை நிச்சயம் நாங்கள் எழுப்புவோம். அதற்கு முதலமைச்சர் வாயை திறந்து பதில் சொல்வார் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி, விவசாய பெருங்குடி மக்கள் மாதிரி நாங்களும் அவரோடு காத்திருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே விவசாயிகளுக்கு துணை நிற்கும். நன்றி. பிளாக் ஷர்ட்ல எல்லாம் வந்திருக்கீங்க, அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா? இவ்வளவு நேரம் நான் பேசுறேன், எல்லாமே விளக்கம் கொடுத்துருக்கிறேன். தொடர்ந்து விவசாயிகள் இந்த 3 மாசமா பல்வேறு தொடர் இன்னல்களுக்கு ஆளாயிட்டு இருக்கிறாங்க, தொடர் போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதற்கு விவசாயிகளுக்கு ஆதரவாக தான் இன்னைக்கு கருப்பு சட்டை அணிஞ்சு எங்களுடைய எதிர்ப்பையும் நாங்கள் தெரிவிச்சோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.